நமக்கு முடியலன்னா, குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் நை நைன்னு இருப்பாங்க. நமக்கு என்னைக்கு முடியலையோ அப்போ தான் குழந்தைங்க நம்மள போட்டு பாடாப்படுத்துவாங்க. சரி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கப்பனாவது நம்ம சீக்கிரமே போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அடுப்படிக்கு வந்தா, இந்த சைடு ஃபுல்லும் என்னமோ ஆறு ஓடுற மாரி தண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. நானும் குடத்த தொறந்து பார்க்குறேன், குடம் எதுவும் ஓட்டையாயிடுச்சான்னு. குடம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் தண்ணி ஃப்ரிட்ஜுக்கு கீழ இருந்து வந்துட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு கரண்ட் வந்து டோட்டல் ஆஃப் வேறு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு பேக்கில் போய் பார்த்து அந்த இதெல்லாம் எடுத்து நகட்டிகிட்டு இருந்தேன், அந்த வாளி எல்லாத்தையுமே. பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜு வந்துட்டு டோட்டல் ஆஃப்னால அதில் இருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே வந்துட்டு உருகி இந்த மாதிரி மொத்தமாக வந்துட்டு ஃபில் ஆகி வந்துடுச்சு. என்னடா நமக்கு வந்த சோதனையா அப்படி சொல்லிட்டு அப்படியே அதை பைய கழட்டிட்டு இருந்தேன். இது லியோ வேற பாடா படுத்திட்டு இருந்தான். ஏன்னா நமக்கே முடியல, நமக்கு முடியாதப்போ தான் குழந்தைங்க நம்மளை போட்டு ரொம்ப அது வந்து எல்லா அம்மாங்களுக்குமே அது வந்து தெரியும். அதே மாதிரி தான் பாப்பாவை நான் கஷ்டப்பட்டு நான் தூங்க வச்சுட்டு சரி அதோட அந்த வேலையை வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தா, இங்கிட்டு இவன் என் காலை பிடிச்சிட்டு விடவே இல்லை. சரி எப்படியோ அவனை ஒரு வழியாக சமாளித்து அதை போய் ஊற்றிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எலி போயிட்டு பாத்ரூம் எல்லாம் போய் வச்சு அசிங்கம் பண்ணி வச்சிருந்துச்சு. எப்புட்றா இதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே தண்ணி இருக்கும், அதுக்குள்ளே போய் எப்படி உட்காந்து எலி இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுச்சுன்னு தெரியல. பார்த்தா இதுலேருந்து சைட்லேருந்து வேற தண்ணி ஒழுகிட்டே இருந்துச்சு. இது என்ன கான்செப்டில் ஒழுகுதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. அப்படியே எல்லா வேலையும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். இந்த பஞ்சாயத்தெல்லாம் தூக்கி அப்படியே கீழே வைக்கணும். ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த துணியை வச்சு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி வந்துட்டு எடுத்துட்டேன். வேலை குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி சிம்பிளாக வீடு மட்டும் கூட்டிலான்னு நினச்சாதான் இப்படி ஒரு வேலை எக்ஸ்ட்ராவாக வந்து விழுகுது. என்ன பண்ணுறது, நமக்கு தான் இப்படியா இல்லை எல்லாத்துக்கும் இப்படியான்னு தெரியல. அப்புறம் அடுப்படி வீடு எல்லாத்தையுமே கூட்டியாச்சு. இந்த லியோ பையன் சாப்பிடவே இல்லை. அவனுக்கு என்ன தான் ஆகுதுன்னு தெரியல. நானும் நல்லா தான் தயிர் முட்டை சேர்த்து வச்சோன்னாக்கா ஒரு நேரம் சாப்பிட்றான், ஒரு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறமேட்டு வாட்டர் பாட்டிலையுமே தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, குடத்துலையுமே தண்ணி இல்லை. சரி இந்த குடத்தை தூக்கி கீழே வச்சுட்டு அந்த குடத்தை தூக்கி மேலே வச்சதுக்கப்புறமா வாட்டர் பாட்டிலையுமே தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். இப்படி தான் எனக்கு அன்னைக்கு டே வந்துட்டு போச்சு. ரொம்பவே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த வடி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த அரிசி கழுவுற தண்ணி அது வந்து கொடுத்துருந்தாங்க அத்தை. அதையுமே வந்துட்டு எடுத்து சூடு பண்ணி வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்துட்டு ஈவினிங் டயத்தில் வந்துட்டு கால் கையிலலாம் வந்துட்டு ஊற்றி விட்டு நல்லா காலெல்லாம் நல்லா உருகி விட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் குயிக்காகவே வந்துட்டு நடப்பாங்க அப்படின்றது வந்துட்டு பெரியவங்களோட இது. என்னோடய கோழி குஞ்சு இப்போதைக்கு என்கிட்ட 2 தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு இறந்து போச்சு. எதனால் இறந்து போச்சுன்னு தெரில. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹீட்னால அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் என்கிட்ட எத்தனை கோழி குஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே பாத்திரமும் கிடந்துச்சு. அது அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த டீ எடுத்து குடிப்போம்னு சொல்லிட்டு தான் டீ எடுத்து அப்படியே ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருந்தேன். இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பாய்.